2024ஆம் ஆண்டிற்கு விடை கொடுத்து வண்ணமயமான வான வேடிக்கையுடன் 2025ஆம் ஆண்டிற்கு புதுச்சேரி கடற்கரையில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறி மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். மேலும் 1 மணி ஆகியும் பொதுமக்கள் செல்லாததால் போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். 2024ஆம் ஆண்டிற்கு விடை கொடுத்து 2025ஆம் ஆண்டை வரவேற்கும் புத்தாண்டு கொண்டாட்டம் புதுவையில் பிரம்மாண்டமான வான வேடிக்கை ஆட்டம் பாட்டங்களுடன் களை கட்டியது. புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி நட்சத்திர ஹோட்டல்களில் நடைபெற்ற மதுவுடன் கூடிய கேளிக்கை நிகழ்ச்சிகளில் சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் பங்கேற்று மகிழ்ந்தனர். புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக கடற்கரை சாலையில் உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி வெளிமாநிலம் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஆயிரக்கணக்கானோர் குவிந்தனர். புதுச்சேரியில் நட்சத்திர விடுதிகள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பகுதிகள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்ததால் புதுச்சேரியே விழாக்கோலமாக காட்சியளித்தது. சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் அரசு சார்பிலும் தனியார் சார்பிலும் பாட்டு கச்சேரி மற்றும் இசை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. புத்தாண்டை கொண்டாட வந்த அனைவரும் நடனமாடி மகிழ்ந்தனர். நள்ளிரவு 12 மணிக்கு புதிய வருடம் பிறந்ததும் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக பட்டாசுகள் வெடித்தும் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கியும் ஹாப்பி நியூ இயர் என கோஷங்களை எழுப்பியும் ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். புதுச்சேரி ராக் கடற்கரையில் நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டங்களில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் நடனமாடி கொண்டாடினர். மேலும் 1 மணி ஆகியும் பொதுமக்கள் செல்லாததால் போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். இதேபோல் புதுச்சேரியில் உள்ள தேவாலயங்களில் நள்ளிரவு நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனைகளில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். புத்தாண்டு கொண்டாட்டத்தில் எவ்வித அசம்பாவித சம்பவங்களுக்கும் ஏற்படாமல் இருக்க 2000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் தன்னார்வலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இதேபோன்று புதுச்சேரி பிரபலமான கடற்கரை பாரடைஸ், பிரமினட், பாண்டி மெரினா, எக்கோ, ரூபி, சாண்ட்விச் உள்ளிட்ட கடற்கரைகளில் புத்தாண்டு கொண்டாட்டம் களை கட்டியது. புத்தாண்டு கொண்டாட ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்தும் போலீசாரின் விரிவான பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து மேலாண்மை ஏற்பாட்டில் போக்குவரத்து நெரிசலின்றி புதுச்சேரி மக்கள் நிம்மதி அடைந்தனர். புதுச்சேரிக்குள் வரும் வெளிமாநில கார்களை கோரிமேடு, காலப்பட்டு உள்ளிட்ட எல்லைப் பகுதியில் நிறுத்தி கார் பார்க்கிங் இடங்களை கண்டறியும் QR கோட் நோட்டீஸ் வழங்கினர். ஒயிட்டவுன் பகுதிக்குள் வாகனங்கள் செல்ல தடை விதித்ததுடன் உப்பளம் துறைமுகம், பெத்திசெமினார் பள்ளி உள்ளிட்ட 10 இடங்களில் பார்க்கிங் வசதி செய்து PRTC மூலம் சுற்றுலா பயணிகளை இலவசமாக கடற்கரை பகுதிக்கு அழைத்து சென்றனர். சிக்னல்கள், முக்கிய சந்திப்புகளில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டதுடன் வாகனங்களையும் ஒழுங்குபடுத்தினர். செஞ்சி சாலை, ஆம்பூர் சாலை, புசி வீதி, காந்தி வீதி உள்ளிட்ட முக்கிய வீதிகளில் NSS, NCC தன்னார்வலர்கள் மூலம் சாலையில் நிறுத்தும் வாகனங்களை உடனுக்குடன் அப்புறப்படுத்தினர். இதனால் நகர சாலைகள் அனைத்திலும் நேற்றிரவு போக்குவரத்து பிரச்சனையின்றி வாகனங்கள் எளிதாக கடந்து சென்றது. IG அஜித் குமார் சிங்லா, DIG சத்யசுந்தரம், சீனியர் SP கலைவாணன், நாரசைத்தன்யா, SP-க்கள் தொடர்ந்து நகர பகுதிகளில் வலம் வந்து பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து பணிகளை தீவிரப்படுத்தினர். வழக்கமாக சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் குவியும் சுற்றுலா பயணிகளால் நகர வீதிகள் கடும் வாகன நெரிசலில் சிக்கி தவிக்கும். ஆனால் புத்தாண்டு கொண்டாட ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்தும் போலீசாரின் விரிவான பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து மேலாண்மை ஏற்பாட்டால் போக்குவரத்து நெரிசலின்றி புதுச்சேரி மக்கள் நிம்மதி அடைந்தனர். புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம், சப்தகிரி குடும்ப நிர்வாக இயக்குநர் ரமேஷ்குமார் ஆகியோருக்கு ஏராளமான அரசியல் கட்சி பிரமுகர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள், தொழிலதிபர்கள் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம், சப்தகிரி குடும்ப நிர்வாக இயக்குநர் VPS ரமேஷ்குமார், சப்தகிரி குடும்ப இணை இயக்குநர் விஜய் ஆகியோருக்கு புத்தாண்டு வாழ்த்து தெரிவிக்கும் நிகழ்ச்சி பெருமாள் கோவில் வீதியில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்றது. இதில் ஏராளமான நிர்வாகிகள், தொண்டர்கள், சப்தகிரி அறக்கட்டளை ஊழியர்கள், லாஸ்பேட்டை, ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள், கோவில் அறங்காவல் குழு நிர்வாகிகள், விளையாட்டு வீரர்கள், முக்கிய அரசியல் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு பொன்னாடை போற்றி மாலை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து வாழ்த்து தெரிவிக்க வந்திருந்தவர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்த முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், சப்தகிரி குழும நிர்வாக இயக்குநர் ரமேஷ்குமார் ஆகியோர் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து கேலண்டர் மற்றும் டைரிகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் சப்தகிரி அறக்கட்டளையை சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
புதுவையில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. இதற்கு அதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் தற்பொழுது வாகன ஓட்டிகள், ஆட்டோ தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் ஜனவரி 1 முதல் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்படும் என கடந்த சில தினங்களுக்கு முன்பு புதுச்சேரி அரசு அறிவித்திருந்தது. இதற்கு அதிமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் உடனடியாக உயர்த்தப்பட்ட பெட்ரோல் டீசல் விலையை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தினர். இந்த நிலையில் பல்வேறு தரப்பினரின் கடும் எதிர்ப்புக்கிடையே பெட்ரோல் டீசல் விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. அதன்படி புதுச்சேரி காரைக்காலில் லிட்டருக்கு தலா 2 ரூபாய் உயர்த்தப்பட்டு பெட்ரோல் 96 ரூபாய் 26 காசுக்கும் டீசல் 86 ரூபாய் 47 காசுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மாஹியில் பெட்ரோல் விலை 91 ரூபாய் 92 பைசாவிலிருந்து 93 ரூபாய் 92 காசுகளாகவும், டீசல் விலை 81 ரூபாய் 90 காசுகளிலிருந்து 83 ரூபாய் 90 காசுகளாகவும், ஏனாமில் பெட்ரோல் விலை 94 ரூபாய் 92லிருந்து 96 ரூபாய் 92 காசாகவும், டீசல் விலை 84.75 பைசாவிலிருந்து 86 ரூபாய் 75 காசுகளாகவும் உயர்ந்துள்ளது. இந்த விலை உயர்வுக்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனால் நடுத்தர ஏழை மக்களின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்றும், பெட்ரோல் டீசல் விலை உயர்வை வாபஸ் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகின்றனர். ஆங்கில புத்தாண்டையொட்டி புதுவையில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். புதுச்சேரியில் வழக்கமாக உற்சாகத்துடன் ஆங்கில புத்தாண்டு கொண்டாடப்பட்டது. புத்தாண்டையொட்டி மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவில் நடை அதிகாலை 4 மணிக்கு திறக்கப்பட்டது. தொடர்ந்து மூலவர் மற்றும் உற்சவருக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது. பின்னர் விநாயகருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. அதிகாலை முதலே பக்தர்கள் மட்டுமின்றி ஏராளமான சுற்றுலா பயணிகள் முழுமுதற் கடவுளான விநாயகரை தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் கோவிலுக்கு வரும் அனைத்து பக்தர்களுக்கும் லட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டு வருகிறது. வருடத்தின் முதல் நாள் என்பதால் ஏராளமானோர் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதேபோல் பல்வேறு கோவில்களிலும் ஏராளமானோர் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ஊசுடு தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் பகுதியில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மின்கம்பத்துடன் கூடிய மின் விளக்குகளை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்து அர்ப்பணித்தார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் முதல் பால் பண்ணை வரையிலான சாலைகளில் மின்விளக்கேற்றி பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகினர். இதையடுத்து ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமாரின் நடவடிக்கையால் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்கப்பட்ட புதிய மின் கம்பத்துடன் கூடிய 120 வாட்ஸ் கொண்ட 37 மின் விளக்குகள் பொருத்தப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்து அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார், மின்துறை செயற்பொறியாளர் ஸ்ரீதர், செயற்பொறியாளர் கில்பர்ட் ஜேம்ஸ், இளநிலை பொறியாளர் முத்துக்குமார், துணை ஆய்வாளர் வெங்கடேசன் மற்றும் பாஜக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மன்மோகன் சிங் மறைவால் அரசு சார்பில் கேளிக்கை நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டதால் கடற்கரைக்கு வந்த சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக கடற்கரை சாலையில் உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி வெளிமாநிலம், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் லட்சக்கணக்கானோர் குவிந்தனர். இந்த முறை மன்மோகன் சிங் மறைவால் புதுச்சேரி அரசு சார்பில் கடற்கரையில் பாட்டு கச்சேரி, இசை நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது. இதனால் புத்தாண்டு கொண்டாட வந்த அனைவரும் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். இருந்தாலும் அங்கு கூடியிருந்தவர்கள் நள்ளிரவு 12 மணிக்கு புதிய வருடம் பிறந்ததும் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக ஹாப்பி நியூ இயர் என கோஷங்களை எழுப்பியும் ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். ஆனால் பல்வேறு இடங்களில் தனியார் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த டிஜே நடன நிகழ்ச்சியில் மக்கள் கலந்து கொண்டு இசைக்கேற்ப நடனமாடினர். பின்னர் புத்தாண்டை வரவேற்று கொண்டாடினர். இதேபோல் புத்தாண்டையொட்டி புதுவையில் உள்ள தேவாலயங்களில் நள்ளிரவு நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனைகளில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். பஞ்சவடி பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் ஆங்கில புத்தாண்டு தினத்தையொட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜைகள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி வழிபாடு செய்தனர்.
புதுவை அருகே பஞ்சவடி பகுதியில் ஜெயமங்கல பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் உள்ளது. ஆங்கில புத்தாண்டு தினத்தையொட்டி பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதையொட்டி அதிகாலை 3 மணியளவில் கோவில் நடை திறக்கப்பட்டு கோவிலில் உள்ள ராமர் சன்னதியில் பூஜைகள், விசேஷ யாக பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து காலை 4 மணியளவில் கோவிலில் உள்ள ஸ்ரீராமர் பாதுகைக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர், மஞ்சள் அபிஷேகம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றது. புத்தாண்டு தின சிறப்பு பூஜைகளையொட்டி பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு விசேஷ அபிஷேகங்கள் செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்டது. ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு வில்லியனூர் அருள்மிகு ஏகாம்பரநாதர் மகேஸ்வரர் ஆலயத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சிவா சுவாமி தரிசனம் செய்து தொண்டர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டு புத்தாண்டை முன்னிட்டு வில்லியனூர் அருள்மிகு ஏகாம்பரநாதர் மகேஸ்வரர் ஆலயத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சிவா சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். அதைத் தொடர்ந்து வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தனது ஆதரவாளர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து இனிப்பு வழங்கினார். இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் சிவாவிற்கு சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், திமுக பிரமுகர் சன்குமரவேல், தொகுதி செயலாளர் மணிகண்டன், ஜலால் ஹனீப், ராமசாமி, குலசேகரன், செல்வநாதன், சக்திவேல், ரமேஷ், ரமணன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு பொன்னாடை போர்த்தி இனிப்பு வழங்கி புத்தாண்டை கொண்டாடி வருகின்றனர். கீழ்புத்துப்பட்டு ஊராட்சி நம்பிக்கை நல்லூர் மீனவ கிராமத்தில் முன்விரோதம் காரணமாக சகோதரர்கள் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் தேடப்பட்டு வந்த 3 கைது செய்யப்பட்டனர். விழுப்புரம் மாவட்டம் கீழ்புத்துப்பட்டு ஊராட்சியை சேர்ந்தது நம்பிக்கை நல்லூர் மீனவ கிராமம். அங்கு வசித்து வரும் புகழேந்தி மீனவரான இவர் தனது பக்கத்து வீட்டில் வசிக்கும் திவினா என்பவர் வீட்டிற்குள் கடந்த நவம்பர் மாதம் 24ஆம் தேதி அத்துமீறி உள்ளே நுழைந்ததாக கூறி திவினா கோட்டக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். திவினா அளித்த புகாரின் அடிப்படையில் கோட்டக்குப்பம் போலீசார் விசாரணை செய்த பொழுது புகழேந்தி மன்னிப்பு கோரியதை அடுத்து இரு தரப்பினரும் சமாதானமாக செல்வதாக கூறியதால் இரு தரப்பினரிடமும் எழுதி வாங்கிக் கொண்டு எச்சரித்து அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் புகழேந்தியின் 3வது மகன் மதன் ஏசி மெக்கானிக்கான இவர் அவரது நண்பர்களுடன் சேர்ந்து கடந்த 19ஆம் தேதி அதிகாலை 2 பீர் பாட்டில் பெட்ரோலை நிரப்பி தீப்பற்ற வைத்து சுரேந்தர் மற்றும் அருகில் உள்ள அவரது தம்பி சுமன் ஆகியோரது வீட்டின் மீது தனித்தனியாக வீசி தப்பி ஓடினர். இதில் சுரேந்தர் மற்றும் அவரது தம்பி சுமன் வீட்டில் வாசற்கால் தீப்பற்றி எரிந்தது. வீட்டில் இருந்த பொருட்கள் சேதமாகின. இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற கோட்டக்குப்பம் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் தலைமையில் போலீசார் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட இடங்களை பார்வையிட்டு புகழேந்தி மற்றும் அவரது மகன்களான பூவரசன், மாதவன் ஆகிய 3 பேரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்து புகழேந்தியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். பெட்ரோல் குண்டு வீசிய புகழேந்தியின் 3வது மகன் மதன், அவரது நண்பர்களான அதே ஊரை சேர்ந்த டேனியல் பாரதி, கூனிமேட்டை சேர்ந்த முகுந்தன் ஆகியோரை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் அவர்கள் 3வரும் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக தலைமறைவாகி இருந்த நிலையில் நேற்று அவர்கள் 3வரும் கீழ்புத்துப்பட்டு ஐயானரப்பன் கோவில் பின்புறம் உள்ள குளத்திற்கு அருகே கருமாரி கொட்டகைக்கு மேல் பதுங்கி இருப்பதாக கோட்டக்குப்பம் போலீசாருக்கு தகவல் வந்ததை அடுத்து அங்கு பதுங்கியிருந்த மதன் மற்றும் அவனது நண்பர்களான டேனியல், பாரதி மற்றும் முகுந்தன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். இதில் மதன் மற்றும் டேனியல், பாரதி ஆகிய இருவரும் போலீசாரை பார்த்ததும் மேலிருந்து குதித்து தப்பி ஓட முயன்றனர். அப்பொழுது அவர்கள் இருவருக்கும் கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. இதையடுத்து அவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைத்தனர். பகுதி நேர வேலை கிஃப்ட் பார்சல் அனுப்பியதாக கூறி புதுவையில் 5 பேரிடம் 13,90,000 ரூபாய் மோசடி செய்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் செந்தில்வேலன். இவருக்கு டெலிகிராம் மூலம் ஒருவர் தொடர்பு கொண்டு ஆன்லைன் மூலம் பகுதி நேர வேலை உள்ளதாக கூறியுள்ளார். இதை நம்பி செந்தில்வேலன் டாஸ்க் விளையாட்டு விளையாடியுள்ளார். பிறகு நாளடைவில் பணம் செலுத்த வேண்டும் என கூறியதால் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக 1,31,000 ரூபாய் பணம் செலுத்தி ஏமாந்தார். இதேபோல் கதிர்காமம் பகுதியைச் சேர்ந்த புவனேஷ் என்பவரிடம் 80,000 ரூபாய் மோசடி செய்துள்ளனர். காரைக்காலை சேர்ந்த பஷீர் அகமது என்பவருக்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு கடன் தருவதாக கூறி 78,500 ரூபாய் ஆன்லைன் மூலம் மோசடி செய்தனர். காரைக்கால் சிவகுமார் என்பவரின் மகள் மகாலட்சுமிக்கு அவரது நண்பர்கள் மூலம் லண்டனிலிருந்து கிஃப்ட் பார்சல் அனுப்பியுள்ளதாக இணைய வழி மோசடிக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். இதை நம்பி மகாலட்சுமி 11 லட்சம் ரூபாயை ஆன்லைன் மூலம் அவர்களுக்கு செலுத்தி ஏமாந்தார். புதுச்சேரி பிருந்தாவனம் பகுதியைச் சேர்ந்த ஆனந்தசேகர் இவர் தவறாக ஆன்லைன் மூலம் 60,000 ரூபாய் பணத்தை மர்ம நபர் ஒருவருக்கு அனுப்பியுள்ளார். பிறகு இந்த பணத்தை திருப்பி கேட்டபொழுது அவர் கொடுத்ததால் சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார்.
இது சம்பந்தமாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி மறைமலையடிகள் சாலை சுதேசி மில் மெயின்கேட் அருகில் அமைந்துள்ள அரச மரத்தடி வினை தீர்க்கும் ராஜகணபதி ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. புதுச்சேரி மறைமலையடிகள் சாலை சுதேசி காட்டன் மில் மெயின்கேட் அருகில் அமைந்துள்ள அரச மரத்தடி வினை தீர்க்கும் ஸ்ரீ ராஜகணபதி ஆலயத்தில் ஐயப்ப சுவாமி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஸ்ரீ ராஜகணபதி ஐயப்ப சேவா சங்கம் நடத்தும் 68ஆம் ஆண்டு ஐயப்ப சுவாமி ஊர்வலம் நடைபெற்றது. சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். புதுச்சேரி மறைமலையடிகள் சாலையில் உள்ள சர்பத் கடையின் குடும்பத்தினர்களான ராஜகோபால், கலைவாணி, ஹரிஷ், ரோஹிணி, ஹரிணி, அஸ்வித், திருமால் ஆகியோர் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை சமூக சேவகரும் ஆலய அரங்காவலருமான நாராயணன் சிறப்பாக செய்திருந்தார். மணக்குள விநாயகர் வேளாண் கல்லூரி மாணவர்கள் சார்பில் கரிக்கலாம்பாக்கம் கிராமத்தில் கால்நடை மருத்துவ முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி மணக்குள விநாயகர் வேளாண் கல்லூரி இறுதியாண்டு மாணவர்கள் 3 மாத ஊரக வேளாண் களப்பணி அனுபவத்திற்கு கரிக்கலாம்பாக்கம் வேளாண் அலுவலகத்திற்கு வருகை தந்து அங்கு தங்கி கால்நடை விவசாயிகள் மற்றும் வேளாண் விவசாயிகளின் தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டு அறிகுறிகளை கூறி வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக இன்று கால்நடை விவசாயிகளுக்கு குடற்புழு நீக்கம், சினை ஊசி போடுதல், தாது உப்பு கலவையின் முக்கியத்துவம் போன்ற தலைப்புகளில் செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த செயல் விளக்கத்திற்கு கால்நடைத்துறை இணை இயக்குநர் டாக்டர் குமாரவேல் கலந்து கொண்டு செயல் விளக்கத்தை செய்து காண்பித்தார். முன்னதாக மருத்துவர் செல்வம் முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாணவர்கள் கோகிலா, கீர்த்திகா, காவியா, குமுதினி, கவிதாஞ்சலி, கனிமொழி, ஹரிணி, கனிதா, ஹேமாவதி ஆகியோர் செய்திருந்தனர். இந்த செயல் விளக்கத்திற்கு 20க்கும் மேற்பட்ட கால்நடை விவசாயிகள் கால்நடைகளுடன் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடக்கலை சிறகத்தில் பணியாற்றி பணி நிறைவு பெற்ற கணேசனுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த கணேசன் புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் கட்டிடக்கலை சிற்பகத்தில் 1986ஆம் ஆண்டு பணியில் சேர்ந்து 38 வருடங்கள் பணியாற்றி பணியை நிறைவு செய்தார். இந்த பணிக்காலத்தில் தனக்கு இட்ட பணிகள் சிறியதோ பெரியதோ அதனை நன்கு பொறுப்புடன் அதிகாரிகள் பாராட்டும் அளவில் சிறப்பாக செய்து வந்தார். அவரது பணி நிறைவினையொட்டி இந்த கட்டிடக்கலை சிறக்கத்தில் அவரின் பணி சிறப்பினை பாராட்டும் வகையில் பணி நிறைவு பெற்ற கணேசனை பாராட்டி கௌரவப்படுத்தும் விழா புசி வீதியில் உள்ள பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் நடைபெற்றது. விழாவில் அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார். விழாவினை கட்டிடக்கலை சிறக அதிகாரி மயில் தலைமையேற்று நடத்தினார். இந்த நிகழ்ச்சியில் அதிகாரிகள் மற்றும் உடன் பணியாற்றிய ஊழியர்கள் கலந்து கொண்டு கணேசனுக்கு பொன்னாடை போற்றி நினைவு பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அழகு முத்துக்கோன் அறக்கட்டளையின் 2025ஆம் ஆண்டிற்கான கேலண்டரை வழக்கறிஞர் சசிபாலன் வெளியிட்டார். புதுச்சேரி மாவீரன் அழகு முத்துக்கோன் அறக்கட்டளையின் சார்பாக 2025ஆம் ஆண்டிற்கான கேலண்டரை வழக்கறிஞரும் சமூக சேவகருமான சசிபாலன் வெளியிட அதை மாவீரன் அழகு முத்துக்கோன் அறக்கட்டளையின் தலைமை நிர்வாகிகள் பெற்றுக்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் மாவீரன் அழகு முத்துக்கோன் அறக்கட்டளையின் சட்ட ஆலோசகர் கோகுலகிருஷ்ண யாதவ், தலைவர் மணிமாறன், செயலாளர் ராம்குமார், பொருளாளர் சம்பத்குமார், தலைமை நிர்வாகிகள் மாரி பாண்டி, அருள்முருகன், மணி, ராமஜெயம், முருகன், கணேஷ் ராஜா, மதியரசு, பொன்ராஜ், ஜெகநாத், கிருஷ்ணகுமார், சதீஷ், பார்த்திபன், கார்த்திகேமயம், முருகபாரதி, கிரிதரன், கிருஷ்ணராஜ் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மண்ணிமிட்டி சுத்தருக்கு பூஜை செய்து இந்த புத்தாண்டில் புதிய பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி தென்னஞ்சாலை ரோடு கண்ணன் நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ண யோகி மடம் மண்ணிமிட்டி சித்தருக்கு தலைவர் பஞ்சகுணா தலைமையில் தொடர் அன்னதானம் நடைபெற்று வருகிறது. புத்தாண்டை முன்னிட்டு புதிய பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சிகள் நிர்வாகத்தின் ஆலோசகர் குமாரவேல் மற்றும் தலைவர் பஞ்சகுணா, துணைத் தலைவர் செந்தில், செயலாளர் புவி, துணை செயலாளர் மணிகண்டன், பொருளாளர் சுப்பிரமணி, துணை பொருளாளர் சுரேஷ்குமார், துணை ஆலோசகர் செந்தாமரை உட்பட பலர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.